ரொம்ப யூஸாக இருக்குது. அந்த காலத்தில் இதை வச்சு தான் ஆதி மன்னர்கள் விரல் பிடிப்பாங்க. அதுதான் இன்னைக்கு வீட்டில் ஈஸியாக பண்ணுற மாதிரி, வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு பண்ணுற மாதிரி நம்ம ஈஸியாக பண்ண போகிறோம். அதுக்கு என்னெல்லாம் தேவைன்னு வாங்க வீட்டுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம். அதுக்கு நீங்கள் இந்த மாதிரி பிளேட் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஃபெவிகம் எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் இந்த மாதிரி கிண்ணத்தில் ஃபுல்லாக தண்ணி எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் பேப்பர் எடுத்துக்கோங்க, ஃபுல்லாக எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒய் ஷேப்பில் இந்த மாதிரி இருந்தால் எடுத்துக்கோங்க. நீங்களே கூட கட் பண்ணிக்கலாமா. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ப்ரெஷ் எடுத்துக்கோங்க. நானே வீட்டில் பண்ணேன், ரொம்ப ஈஸியாக இருக்கும். இதுவும் உங்களுக்கு பண்ணணும்னா தேவைன்னா டிஸ்கிரிப்ஷன் சொல்லுங்கள், நான் பண்ணிடலாம் சொல்கிறேன். அதுக்கப்புறம் இந்த மாதிரி நூல்கண்டு எடுத்துக்கோங்க, அதுக்கப்புறம் ஒரு ரப்பர் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் இருந்தாலே நம்ம ஒரு சூப்பராக பண்ணிக்கலாம். இப்போ வாங்க நம்ம அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த கத்தியும் இதுவும் நூல்கண்டும் எடுத்துக்கலாம். முதல்ல கத்தி எடுத்து நீங்கள் இப்படி பண்ணிக்கோங்க. இப்படி பண்ணிட்டு இப்படி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நல்லா இது இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம இப்படி சீவிட்டு இது எடுத்துட்டு நம்ம பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி சூப்பராக பண்ணியாச்சு. இதோ இந்த மாதிரி கொஞ்சம் அளவு பண்ணாலே போதும். கீழே கொஞ்சம் அதிகமாக பண்ணாலும் கொஞ்சம் பண்ணால் போதும். இப்போ நம்ம இந்த நூல் எடுத்துக்கிட்டு இங்கேருந்து இந்த எட்டுலேருந்து இந்த இப்படி சுற்றிக்கோங்க. முதல்ல இருந்துச்சுல்ல இப்படி கம் எடுத்து போட்டுக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக போட்டுனாலும் போட்டுக்கலாம். நான் ஃபுல்லாகவே போட்டுக்கிறேன். நல்லா ஓட்டுக்கலாம். நல்லா ஃபுல்லாக போட்டாச்சு. கட்டை ஒட்டுமா இல்லையான்னு தெரியல. எவ்வளோ அளவுக்கு பண்ணணுமோ போட்டுக்கோங்க. நான் இந்த அளவுக்கு வரையும் நான் பண்ணால் போதும். நீங்கள் ஃபுல்லாக பண்ணாலும் பண்ணிக்கலாம். ஏன்னா எதுக்கு நூல் கட்டணும்னு கொஞ்சம் மெத்துன்னு எடுத்துக்கிட்டாங்க. இது நல்லா ஒரு வாட்டி தொட்டு பாருங்கள். பிஸ்கு தண்ணி பண்ணுறவங்க பண்ணுங்கள். அப்படியே இந்த எஞ்சி நெருப்பு வச்சுக்கிட்டு இது நல்லா சுற்றிக்கோங்க. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணியாச்சுதோ இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் நூல் சுற்றிட்டேன். நீங்கள் இங்கேயும் சுற்றிக்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பண்ணிட்டோம். இந்த மாதிரி நீங்கள் வச்சுருங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஃபுல்லாக பெயிண்ட் இப்படி அடிச்சுருங்க. நான் ஒரு பெயிண்ட் அடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம பெயிண்ட் அடிச்சுட்டு பார்க்கலாம். இப்போ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்படி கலர் பண்ணிட்டோம். கலர் சூப்பராக பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி கலர் கீழே க்ரீன் கலரும் மேலே ப்ரௌன் கலர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம பேப்பர் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பேப்பர் எடுத்துக்கிட்டு முதல்ல இந்த மாதிரி இதை வச்சு இது பண்ணிக்கோங்க. கரெக்டாக பண்ணி இப்படி அழகாக போட்டுக்கோங்க. அப்புறம் இப்படி எடுத்து இது போட்டுக்கோங்க. நல்லா பார்த்துக்கோங்க. நல்லா போட்டுட்டு இன்னொரு மடியை மடிச்சுக்கோங்க. இன்னொன்று முடிச்சுக்கோங்க. அது இப்படி இருக்கட்டும். இந்த மாதிரி குட்டியாகவே இருக்கட்டும். இப்படி இருந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம சிசர் எடுத்துக்கோங்க. சிசர் சொல்லலை எடுத்து கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிவிட்டு எல்லா சைடும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. கரெக்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நான் நிறைய பீஸ் கட் பண்ணிட்டேன். ஒன்று கட் பண்ணால் வச்சுக்கோங்க. வச்சுக்கோங்க. நிறைய பீஸ் கட் ஆகிருக்கு, பரவாயில்ல. நான் இப்போ நம்ம கட் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க நம்ம நிறைய பண்ணிட்டோம். அதை நீங்கள் எடுத்து என்ன பண்ணலாம்,
இப்படி மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு இப்படி ஒரு மாதிரி மடிச்சுக்கோங்க. இப்படி ஒரு மடி மடித்து இப்படியே நீங்கள் இப்படி ஒரு மடி மடிச்சுக்கோங்க. இதோ இந்த மாதிரி மடிச்சுக்கோங்க குட்டியாக. அதுக்கப்புறம் இப்படி ஒரு மடி மடிச்சுங்க. அது சரியாக நிற்காது, அப்படி தான் இருக்கணும். இதோ இந்த மாதிரி இருக்கட்டும். இந்த மாதிரி எல்லாத்தையும் இப்படி பண்ணிக்கோங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு பார்க்கலாம். இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம 17 பண்ணிட்டோம். இப்போ நம்ம இதை எடுத்துக்கிட்டு லப்பர் எடுத்துக்கோங்க. லப்பர் எடுத்து இப்படி போட்டுக்கோங்க. இப்படி போட்டுக்கிட்டு இந்த பக்கம் இருக்குல்ல, இப்படி போட்டுக்கோங்க. வழுக்குது, சரியா காயலை. இதை வச்சு இப்படி போட்டுக்கோங்க. அதெல்லாம் ரொம்ப டைட் ஆகிடும். அதுக்கப்புறம் அதே மாதிரி இந்த பக்கமும் பண்ணுறங்க. நல்லா டைட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இதை பாருங்கள், நம்மளுடைய இது ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. புல்லட்டு இதுதான் புல்லட்ஸ். நம்ம இதை எப்படி வேணும்னா இப்படி வச்சுக்கோங்க. இது வச்சு இது பிடிச்சிக்கிட்டு இப்படி விடுங்க. சூப்பராக வந்து மேலே அடித்து கீழே விழுது. சூப்பராக இருக்குது. இது கொஞ்சம் காஞ்சா சூப்பராக வரும்னு நினைக்கிறேன். இது நம்ம எவ்வளோ சூப்பராக போகுது அப்படின்னு நம்ம வாங்க டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு கஷ்டம் எவ்வளோ சூப்பராக போகுதுன்னு வாங்க பார்த்துடலாம். பரவாயில்ல, அப்படி அடிச்சுட்டு அங்கே அடிச்சுட்டு இங்கே வருது. அடுத்து பாருங்கள், அது சரியாகவும் வரல. சரியாக நல்லா மடிச்சுக்கோங்க. ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகுது. அங்கே பாருங்கள், இந்த நம்ம அடித்த புல்லட் அது வரையும் போகுது. ஸோ அங்கே வரையும் போயிருக்கு நம்ம அடித்தது. பாருங்கள், சூப்பராக போகுது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்,